அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. 2024 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர்ல இருந்து பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரெண்டையுமே சால்வ் பண்ணலாம் வாங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இங்க தள்ளுபடி 20%, அதன் மூலமா அவங்களோட சேமிப்பு 25 ரூபாய். அப்படின்னா இந்த 20% தொகை தான் இந்த 25 ரூபாய். 20% தொகை எவ்வளவு அப்படின்னா 25 ரூபாய். இப்போ 100% அதுதான் அதனுடைய அசல் விலை. அது எவ்வளவு அப்படிங்கிறத கொஸ்டின். இந்த 20% 100% ஆகணும் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இந்த 25 ரூபாயை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். ஸோ 125 ரூபாய் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் இப்படி ரிவர்ஸ்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 125 ரூபாயில் 20% எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ஆன்சராக கிடைக்கும். கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அகைன் இந்த 2க்கும் இந்த 10க்கும் சிம்பிள் பண்ணால் 5 2 10 வந்துருச்சா? இங்கே 125 5 டிவைட் பண்ணுங்கள், 2 5 10, மறுபடியும் 5 5 25 அப்படின்னு கிடைக்கும். ரிவர்ஸில் செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டசன் முட்டைகள் அப்படிங்கிறது, ஒரு டசன்கிறது 12 முட்டை. அப்போது 5 12 60 முட்டை மொத்த முட்டை. அதில் 45 நல்ல முட்டை. கெட்ட முட்டைகளின் சதவீதத்தை கேட்டிருக்கிறாங்க. மொத்த முட்டையிலேருந்து நல்ல முட்டை 45 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 15 முட்டைகள் கெட்ட முட்டை. மொத்தம் 60, அதில் 15 எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அந்த 15 60ஆல் வகுத்துட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 6க்கும் இந்த 10க்கும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா I2 10, இங்கே 2 6ன்னு வரும். இந்த 3க்கும் இந்த 15க்கும் சிம்பிளிஃபை பண்ணுங்க, I3 15 அப்படின்னு வருது. இப்போ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, 25 வரும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 25% என்பது தான் ஆப்ஷன் சி. அவ்வளோதான், 2 கொஷினையும் சால்வ் பண்ணிட்டோம். 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.